வணக்கம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்களை இந்த ஊடகத்தின் வழியாக சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன என்றால், இந்த புது வருடம் பிறக்க போகிறதே, இந்த புது வருடம் ஆரம்பிக்க போகிறதே, கடந்த வருடத்தை நாம் முடித்து விட்டோமே, இப்பொழுது புது வருடத்திற்குள் கால் வைக்க போகிறோமே, என்ன இந்த புது வருடத்திலே நாம் எப்படி வாழ்வது, தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது, தேவனுடைய ஆலோசனை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து புது வருடத்தை ஆரம்பிப்போம் என்றால், நிச்சயமாகவே வருகிற இந்த 2024 நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதுமாக, அனுகிரகமாக, ஆசீர்வாதமாக அது நிச்சயமாக காணப்படுவது என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிகர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்கே நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். அனுதினமும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வருகிற 24 துவங்கி இருக்கிற இந்த 24 அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த 24 கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு முதலிடம். இந்த ஆண்டு நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இந்த ஆண்டை நாம் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இந்த ஆண்டிலே இப்படிப்பட்ட கர்த்தருடைய காரியங்களில் முதலிடம் கொடுக்காமல் போனால் என்ன நடக்கும்? கர்த்தருக்காக முதலிடம் கொடுத்தால் என்ன நடக்கும்? அதனாலே நாம் சிந்திப்போம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த 24 நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஆண்டிலே ஒரு பெரிய டெக்னாலஜி உள்ள வரும். பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ல நம்ம வாழ்க்கையிலே சந்திக்க இருக்கிறோம், செய்ய வேண்டும். எல்லாமே நம்மை சுற்றி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது, நெருக்கி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த சூழ்நிலையில நாம் எப்படி நம்முடைய வேலைகள் மத்தியிலும், நம்முடைய படிப்புகளில் மத்தியிலும், நம்முடைய கல்லூரி மத்தியிலும், நம்முடைய ஸ்கூல் கரியர் மத்தியிலும் எப்படி நாம செயல்படுகிறோம், அதே சமயத்துல கர்த்தருக்காக நாம் எப்படி முதலிடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மேனேஜர் சொல்லுவார், ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும், நமக்கு அதிகமான லாபம் நம்முடைய கம்பெனிக்கு கொண்டு வரணும், ப்ரெஷர் கொடுத்து கொண்டே இருப்பார். அனுதினமும் நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறிக்கொண்டே இருக்கும், ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். 12 hours நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதை காட்டிலும் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சோர்வோடு, பலவீனத்தோடு, மனசோர்வோடு, டென்ஷன், ஆஃபீஸ் டென்ஷன், இந்த காரியம்லாம் உள்ள வரும்போது நிச்சயமாக நாம் சோர்வுற்றவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட சமயத்தில் நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க முடியுமா? சோர்வு ஏற்படுகிறது இல்லையா சரீரத்தில்? ஒரு டெக்னாலஜி வேர்ல்டுக்குள்ள நம்ம இந்த வருடத்துல கால் வைக்க போகிறோம். 3G 4G 5Gக்குள்ளாக வரப்போகுது. இன்னும் பாருங்க, பிஸி. ஏற்கனவே 4Gக்கே நம்ம அடிமையாக கிடக்கிறோம், புது காரியங்களுக்கு, மொபைலுடைய காரியங்களுக்கு. இப்போ 5G வருகிறது, அன்லிமிட்டட் வீடியோஸ். இப்படியெல்லாம் நம்மை ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளாக நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இதன் மத்தியிலும் கூட நாம் அமிழ்ந்து போகாமல் கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கே நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக இருக்கிறது. நாம் தியானிக்கும் போது கர்த்தர் கவனித்து கேட்பார். நாம் தியானிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, குடும்பத்தோடு அமர்ந்து வாசிக்கும் போது ஆண்டவர் அதை கண்காணித்து இருப்பார், கவனித்து பார்ப்பார். எல்லாவற்றையும் அவர் கவனிக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கும் போது அதை நிச்சயமாய் கவனித்து பார்ப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தெரியுமா பதில் இருக்கு வேதத்துல? கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு இருக்கிறது.
சங்கீதம் 25:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோடு தம்முடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். இந்த ஆண்டுக்கான கர்த்தருடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்தும், அவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு தேவையான காரியத்தை செய்யும். யாருக்கு? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே அது காணப்படும். இந்த நம்முடைய சுறுசுறுப்பான வாழ்க்கையை மத்தியிலும் நாம் தேவனுடைய ரகசியங்களையும் தேவனுடைய ஞானத்தையும் நாம் பெற்று வாழக்கூடியவர்களாக இருப்போம். தேவனுடைய காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ பரிசுத்த சன்னதிலே நாம் அமர்ந்திருப்போம் என்றால் ஆவிக்குரிய வழிநடத்தலை கட்டாயம் 24 நாம் பெற முடியும். ஆனால் தேவனுக்கு நேரத்தை செலவு செய்யாமல், தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்காமல், தேவனோடு தனித்திருக்காமல், தேவனோடு மறைவிடத்திற்கு சென்று செலவு செய்யாமல் 24 hours பிஸியாக இருந்தால் என்ன நடக்கும்? ஆழமான ஆவிக்குரிய நிலையில நாம் வளர முடியாது. நமக்குள்ளாக இருக்கிற வெளிச்சம் மங்கி போகும். தேவனோடு உள்ள தொடர்பு நமக்கு குறைவே காணப்படும். அங்கு துண்டிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நம்முடைய ஆத்துமா வெறுமையாக காணப்படும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும்? எபேசியர் 5:11 இப்படியாக பவுல் எழுதுகிறார், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. ஆபிரியமானவர்கள், உலகத்தோட காரியங்கள், சாத்தானுடைய காரியங்கள், இதிலே விசுவாசிகள் கவனமாய் இருக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? கர்த்தாவே, என்னுடைய கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு இருந்து என்னை விடுதலை தாரும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு மாடர்ன் டெக்னாலஜியில நம்ம உள்ள நுழைய போகிறோம். நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கென்று ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி தகுதியான முறையில் கவனத்தோடு நடப்போம் என்றால் தேவன் அதை கவனித்து கேட்பார். ஒருவேளை கர்த்தருடைய ஆண்டு இந்த வருடத்தில் இருக்கும் என்றால், ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிற இந்த வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? ஞாபக புஸ்தகம். இந்த ஆண்டில் நாம் என்ன செய்தோம் அது அங்கு எழுதப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, எச்சரிப்புள்ளவர்களாக இருங்கள். இந்த 24 என்ன பண்ண போகிறோம் என்று கணக்கிட்டு பாருங்கள். இந்த ஆண்டு இனிமே ஆண்டாக அமைய கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாக. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தால் தேவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் போனால் என்ன ஆகும் என்று சொல்லி சிந்திச்சோம். பிரியமானவர்களே, தியானம், கர்த்தருக்கு முதலிடம். உங்கள் வாழ்விலே இந்த 24வது ஆண்டிலே நிச்சயமாய் அது காணப்பட வேண்டும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே இன்பமாக செல்லும். Have a nice day and God bless you. Thank you.